டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் குடிமைப்பணி தேர்வு எழுதுபவர்களுக்கு அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதார பாடங்களை எடுத்து வருகின்ற மதிப்பிற்குரிய திரு ராஜேஷ் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். அதாவது இப்ப தமிழ்நாட்டில் தேர்தல் ஏப்ரல் 23 நடக்க இருக்குது. தொடர்ச்சியா பல்வேறு கூட்டங்களில் விஜய் பேசிட்டு வர்றாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பேசிட்டு வர்றாரு. ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா, அது என்ன என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, அது என்ன தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்னா என்ன, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்னா என்ன, எனக்கு புரியல. உண்மையில இது மாநில தேர்தல் தானே, இது ஒரு சட்டமன்ற தேர்தல் தானே. ஸ்டாலின் சார் என்ன டெல்லியில பிஎம் பதவிக்கு போட்டியிட போறாரா, இல்ல இது பார்லிமெண்ட் எலெக்ஷனா, எதற்காக ஸ்டாலின் இது போல தொடர்ச்சியாக பேசி வருகிறார் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. எனக்கு எந்த லாஜிக்குமே இதுல புரியல அப்படின்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு ஒண்ணு உருட்டினாரு. இப்ப வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா, பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. உண்மையிலேயே விஜய்க்கு புரியவில்லையா, அல்லது அவர்களுடைய தொண்டர்களை குழப்புகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. இப்ப விஜய் லாஜிக் புரியல அப்படின்ற அந்த புள்ளியில இருந்தே நம்ம விவாதிப்போம். இது என்ன லாஜிக், ஏன் சிஎம் இப்படி சொல்றாரு? விஜய் அவர்களுடைய இந்த கேள்வி என்பது அவர் இந்திய மக்களை பற்றின ஒரு சரியான புரிதல் இல்லை. குறிப்பா இந்தியாவில் இந்த மொழி சார்ந்த, பண்பாடு சார்ந்த இந்திய அரசியலமைப்பு எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றியும், இந்தியாவுடைய அரசியல் வரலாறு என்பதை பற்றியும் கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு புரிதல் இல்லாத ஒரு விஷயத்தை தான் எடுத்து காட்டுது. இத விஜய்க்கு ஒரு பதிலாக நாம் எதை சொல்லலாம் அப்படின்னா, நம்ம பதில் சொல்ல வேணாம். ஒன்றிய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பாத்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நாணய வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கார். வரும்பொழுது அவர் அந்த விழாவில் டாக்டர் கலைஞர் அவர்களை எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாரும் எப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னா, டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் தான் எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு எல்லைகளை கலந்து இந்திய தேசியத்தினுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, ஏன் அப்படி? அதான் கேள்வி வருது. இவங்க திராவிடம் அப்படின்ற கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்துறவங்க, இவர்களை இப்போது வரைக்கும் பாஜக உட்பட இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா, காங்கிரஸ் கடந்த காலத்தில் சொன்னாங்க, இப்ப பாஜக இவர்கள் பிரிவினைவாதிகள், இவங்க திராவிட நாடு அப்படின்னு தனி நாடு கேட்பவர்கள் அப்படின்றதுதான் அவங்க மேல இருக்கிற இப்போது வரைக்குமான குற்றச்சாட்டு. நேரு பிரிவினைவாத தடுப்பு சட்டமும் 62 நினைக்கிறேன், இதுக்காக தான் கொண்டு வர்றாரு, இந்த கோரிக்கைகளை முடக்குவதற்காக. இப்ப நீங்க இந்திய தேசியத்திற்கு பங்களித்தார் அப்படின்னு ராஜ்நாத் சிங் சொல்றத மேற்கோள் காட்டுவதனுடைய பின்னணி என்ன? ராஜ்நாத் சிங் அவர்கள் 3 முக்கியமான வார்த்தைகளை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர்தான் எங்களுக்கு யூனிட்டியின் டைவர்சிட்டினா என்னன்றதை புரிய வைத்தார், வேற்றுமையில் ஒற்றுமை என்றால் என்ன என்பதை புரிய வைத்தார் சொல்றாரு ராஜ்நாத் சிங். 2வது, திரு கலைஞர் அவர்கள் தான் இந்த தேசம் என்பது இன்க்ளூசிவ் டெமோக்ரஸியை நோக்கி சென்றது அப்படின்னா என்ன, அனைவருக்குமான ஒரு ஜனநாயகமாக இந்தியாவை மாற்றிய பெரும்பங்கு திரு டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 3வது விஷயம் என்ன சொல்றாருன்னா, ரீஜனல் டெவலப்மெண்ட் இஸ் அ நேஷனல் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு மாநிலத்துடைய முன்னேற்றம் என்பது இந்த தேசத்துடைய முன்னேற்றம் என்பதை புரிய வைத்தவர் டாக்டர் கலைஞர் என்று சொல்கிறார். இது 3, அந்த ஒட்டுமொத்த உரையுமே பாத்தீங்கன்னா இது இந்த 3 சொற்கள்ல நம்ம அடைக்கிடலாம். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவுடைய தேசியம் என்பது எப்படிப்பட்ட தேசியமாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது என்பதை நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்ப எப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்னா, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய அரசியல் அறிஞர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசியல் அறிவியல் சார்ந்த அறிஞர்கள்லாம் இந்திய தேசியத்தை நாங்கள் தேசியமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், we don't accept Indian nationalism as a nationalism. 1970களில் இருந்தக்கூடிய சூழல் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, அப்போ இந்தியா ஒரு நாடாகவே இருக்க முடியாதுன்னு தான் பல அரசியல் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
நீவ்லி மேக்ஸ்வெல் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை எழுதுறாரு நியூயார்க் டைம்ஸில். என்ன கட்டுரை எழுதினார் அப்படின்னு கேட்டால், திஸ் இஸ் த லாஸ்ட் எலெக்ஷன், 1970 நடக்கக்கூடியது தான் கடைசி இந்தியாவுடைய தேர்தல் என்று சொல்றாரு. ஏங்க உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றோம், இதை ஒரு தேசியமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர்களை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தோழர், ஒரு தேசியம் என்பது எவ்வாறு உருவாகும் அப்படின்னா, இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மாடர்ன் ஏஜ். ஒரு சமூகம் என்பது பகுத்தறிவை பெற்று, ஒரு சமூகம் என்பது மதசார்பற்ற சிந்தனையை பெறும்போது இயல்பாக உருவாகக்கூடியதுதான் தேசியம் என்பது அவர்களுடைய கோட்பாடு. அப்படி உருவானதுதான் ஸ்பெயின், அப்படி உருவானதுதான் பிரெஞ்சு. சிற்றரசு, பேரரசு எல்லாம் தகர்க்கப்பட்டு ஜனநாயகம் வர்றது எல்லாம் தகர்க்கப்பட்டு மொழியின் அடிப்படையில் ஒரு தேசியம் எவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியத்தில் உருவானதுன்னா, எதன் அடிப்படையில் உருவானுச்சுன்னா, இந்த சமூகம் என்பது மதசார்பற்ற பகுத்தறிவு சிந்தனையை பெறும்போதுதான் அது உருவாகும் அப்படின்னா. ஆனால் இந்திய தேசியம் எதன் அடிப்படையில் உருவாகியது அப்படின்னா, அவங்க சொல்வது கூற்று என்னன்னா, இந்தியாவில் சமூக சிந்தனையில் ஏற்படக்கூடிய மதசார்பின்மை மாற்றத்தினால் உருவாகவில்லை, பகுத்தறிவு கோட்பாட்டின் அடிப்படையில் இந்திய தேசியம் என்பது உருவாகவில்லை. மாறாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான ஒரு தேசியம் தான் இந்திய தேசியம். அப்போ பிரிட்டிஷ் தேகாதிபத்திற்கு எதிரான இந்திய தேசியம் என்பது எதன் அடிப்படையில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தா, காந்தி போன்ற தலைவர்கள் பக்தியின் அடிப்படையில் ஸ்பிரிச்சுவல் நேஷனலிசம் கட்டினார். ஆத்மசக்தி, நான் வைலன்ஸ், ராமராஜ் இன்று போன்ற பக்தியின் அடிப்படையில் தேசியத்தை அவர் கட்டி சென்றார் அப்படின்னு அவர்களை கூற்று. ஆனால் இதுக்கிடையில் தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் இப்போதைக்கு எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம், இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மக்களை பகுத்தறிவு சார்ந்து மதசார்பற்ற சிந்தனையை சார்ந்து நகர்த்த வேண்டும். அப்போ மக்கள் மனிதநேயத்தின் அடிப்படையில் ஒன்றுபடும் போது இயல்பாக இங்க ஒரு அழகான தேசியம் உருவாகிவிடும் என்பது அவங்க நம்பிக்கை. ஆமா, ஆகஸ்ட் 15 பெரியார் அப்படிதான் இது கருப்பு தினம் அப்படின்றாரு, மிக கடுமையா எதிர்க்கிறாரு. ஆனால் சுதந்திர நாடுன்னா அங்க எப்படி ஜாதி இருக்க முடியும், அங்க எப்படி ஒரு பார்ப்பான்னு ஒருத்தர் இருக்க முடியும், பறையன்னு ஒருத்தர் இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. ஆனால் பல்வேறு காரணங்களால 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. அது இரண்டாம் உலக போர், இது மாதிரி பல்வேறு காரணங்களால பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசு, அப்போ பிரிட்டிஷ் அரசினுடைய ஆர்மியில இந்திய தேசிய உணர்வு நுழைந்து விட்டது. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அவசரம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்து போயிடுறாங்க. அப்ப டாக்டர் B.R. அம்பேத்கர் மற்றும் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இங்க ஒரு மதசார்பற்ற ஒரு நல்ல தேசியத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கோட்பாடு தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சாசனம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இல்லைங்களா? ஆனால் இந்த இந்திய தேசியத்திற்கு ஒரு அடிப்படை இதன் அடிப்படையில தான் ஒரு அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு தேசியம் இல்ல இது அரசியலமைப்பு சட்டத்தில இருந்து தான் இந்த தேசியம் எழுகிறது. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அந்த அசம்பிளில அவர் உரையாற்றும் போது இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, the greatest difficulty is not about the ultimate future, the greatest difficulty is about the very beginning அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியா எந்த மாதிரியா ஒரு நாடாக ஆக வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதை எதிர்காலத்தை பற்றி. ஆனால் இந்தியா மக்கள் பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடிய, மொழிகளை பேசக்கூடிய, பண்பாட்டை பின்பற்றக்கூடிய இந்த இந்திய மக்கள் எவ்வாறு ஒன்றிணைந்து ஒரு முடிவை எடுத்து இந்திய தேசியம் என்ற பாதையில் பயணிக்க போறாங்க, அதுதான் எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது என்று சொல்றார். இந்த தொடக்கத்தையே அப்படிதான் சொல்றார். How this heterogeneous mass that we have today is going to take a decision in common and march in a cooperative way that bound us to leads to unity அப்படின்னு சொல்றார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்திய தேசியம் என்பது இனிமேல் தான் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அப்போ we are all in the process of India it's a making. அப்போ இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ரெண்டாவது அவர் சொன்னது கரெக்ட் தானே, அந்த சூழலே அப்படிப்பட்டது தானே. ஆமா, பயங்கரமாக இந்துத்துவ இயக்கங்கள் ஒரு புறம் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்துறது, 2 நேஷன் தியரிய சாவர்கர் முன்வைக்கிறது, அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, அரசிய அமைப்பு நிர்ணய சபை முதல்ல என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒன்றிய அரசுக்கு மிகவும் குறைவான அதிகாரமும் மாநில அரசுக்கு அதிகமான அதிகாரம் தான் கொடுக்கறது தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் அரசு, பிரிட்டிஷ் இந்தியா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டாக பிரியும் பொழுது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருது. அப்போ இந்த பிரிவினை என்பது எதன் அடிப்படையில் இருந்தது? மதத்தின் அடிப்படையில் இருந்தது. ஆகவே என்ன பண்றாங்கன்னா, மாநில அரசுடைய அதிகாரத்தை குறைவாகவும் மத்திய அரசுக்கு அதிகபட்ச அதிகாரத்தையும் அவங்க கொடுத்துட்றாங்க. என்ன அதுக்கான காரணம்? இந்த பிரிவினை மதம் தான்.
அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஆனாலும் இந்திய அரசியலமைப்பு சாசனம் வந்து பாத்தீங்கன்னா 2 முக்கியமான அம்சங்களை கொண்டது. ஒண்ணு அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடு. இது 2ம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஜனநாயக புரட்சி இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கு. ஓகே. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, இப்போ உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சரத்து 29 என்ன சொல்லுதுன்னா, அனைத்து குடிமகன்களும் பாத்தியா தன்னுடைய கலாச்சாரம் மற்றும் மொழியை பாதுகாக்கக்கூடிய உரிமை உண்டு அப்படின்னு சொல்லுது. தன்னுடைய மதத்தை பாதுகாக்கக்கூடிய உரிமை உண்டு என்று சொல்லுது. ஆனால் இந்த பிரிவினையை இந்தியா என்பது சந்தித்த காரணத்தினால் இந்தியாவில் ஏதேனும் ஒரு கட்சி தன்னுடைய மொழி சார்ந்த ஒரு உரிமைக்காகவோ தன்னுடைய பண்பாடை சார்ந்த ஒரு உரிமைக்காக போராடும் பொழுது இந்திய ஆளும் வர்க்கம் வந்து இதை பார்த்து என்ன ஆயிடுது, பயந்துடுது. ஐயோ, திஸ் இஸ் நாட் ஏ ரைட் மூவ்மெண்ட், இது உரிமைக்கான ஒரு அறிகுறி அல்ல, அதுக்கான இயக்கம் அல்ல, இந்தியாவுக்கான பிரிவினை இயக்கமா பார்த்தாங்க. திஸ் இஸ் அ நேஷனல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இந்த பார்வையை உடைத்தெறிந்தது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்வையை எப்படி உடைத்தெறிந்ததுன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரியான மொழி ரீதியான உரிமைக்கான போராட்டம் என்பது, அதற்கான குரல் என்பது அந்த பிராந்தியத்துடைய வளர்ச்சிக்கு தான் மிகப்பெரிய பங்காற்றும், அதன் மூலமாக இந்திய தேசியத்தின் வளர்ச்சிக்கு தான் மிகப்பெரிய பங்காற்றும், மாறாக இந்தியாவில் இருந்து அது பிரிந்து செல்லாது என்பதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்தி காட்டியது. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா 2047 ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்றால் இட் இஸ் இம்பாசிபிள் வித்வுட் ஸ்டேட் பார்ட்டிசிபேஷன் என்றுதான் ஒன்றிய அரசாங்கம் நம்புகிறது. அப்போ மறுபடியும் ஏன் கூட்டாட்சிக்கு எதிரான ஒரு நிலை இங்க உருவாகுது? அப்ப நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அதை தான் காரல் மார்க்ஸ் சொல்கிறார், ஒரு கேபிட்டலிசம் will lead to monopolistic capitalism. A capitalism will grow as a monopolistic capitalism. அப்போ இந்தியாவில் இந்த குரோனி கேபிட்டலிஸ்டுகள் இருக்கிறாங்க. அந்த குரோனி கேபிட்டலிஸ்டுகள் யாரு அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதானி, அம்பானி போன்றவர்கள். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வாறு இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய உரிமைகள் அதிகரித்து கொண்டே போகும்பொழுது இவங்க ஏகபோக அதிகாரங்களை கொண்டு தன்னுடைய பிஸ்னஸை, தன்னுடைய வியாபாரங்களை அவங்களால நிலைநிறுத்தி கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு பயம். அப்போ ஒவ்வொரு மாநில அரசுக்கிட்டையும் அவங்க போய் நிற்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாது என்பதற்காக தான் ஹிந்தி அடிப்படையில் ஒரு தேசியத்தை திருப்பி என்ன பண்ணுறாங்க, உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் விவாதத்தை தூண்டுறாங்க. ஆனால் இது இட் இஸ் ஆல்ரெடி செட்டில்டு மேட்டர். செட்டில்டு மேட்டர்னா என்ன அர்த்தம்? நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் ஷெட்யூல் 8 கிளியராக சொல்லுது, இந்தியாவினுடைய தேசிய மொழிகள் 22 மொழிகள். எந்த மாநிலம் என்றாலும் அதில் குறிப்பிட்ட மொழியை தன்னுடைய மாநில ஆட்சி மொழியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இட் இஸ் செட்டில்டு மேட்டர். அது ஏன் மறுபடியும் தூண்டுறாங்க அப்படின்னா, இவர்கள் தன்னுடைய ஏகபோக விஷயங்களை செய்ய முடியாது என்ற காரணத்திற்காக தான் இதை செய்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் என்பது, குறிப்பாக ஒன்றிய அரசை ஆளக்கூடிய அரசாங்கம் என்பது, இனிமேல் மொழி சார்ந்த பண்பாடு சார்ந்த ஒரு கட்சி என்பது வரும்பொழுது அது பிரிவினவாத கட்சி அல்ல. இந்நாட்டினுடைய யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அந்த பார்வையை உருவாக்கியது யாருன்னா இந்தியாவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே. அதனாலதான் ராஜ்நாத் சிங் தலைவர் கலைஞர் அவர்களை அவ்வாறு சொல்றாரு. ஓகே. அது இந்த பார்வையில இருந்து பார்க்கப்பட்டது. அவங்களுடைய தனிநாடு கோரிக்கை, அதுல இருந்து வந்த ஒரு சமரசம், அல்லது பிளவுபடாத இன்னொரு முறை இந்தியாவை பிளக்காத ஒரு அணுகுமுறை, அதை அப்படி ராஜ்நாத் சிங் பார்த்தாரு அப்படின்னு அப்படி புரிஞ்சுக்க முடியாதா? அதாவதுங்க, திமுகவுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கொள்கை தெளிவு இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சில முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு என்பது தனி தேசியமாகலாம் போக முடியாது. இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குங்க, முதல்ல பாத்தீங்கன்னா பிரான்ஸ், ஸ்பெயின் தனித்தனி நாடுகளை தான் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, ஐரோப்பிய ஒன்றியமாக இணைந்து விட்டார்கள். அவங்களுக்குள்ள எல்லைகள் கிடையாது, யார் வேணாலும் போகலாம், பாஸ்போர்ட் தேவையில்லை, ட்ரேடு. அப்போ அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க, தனி தமிழ் தேசியம் என்பது என்னன்னா சாத்தியமற்றது. ஆனால் அதற்காக அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய மொழி சார்ந்த உரிமைகளை, பண்பாடு சார்ந்த உரிமைகளை விட்டு கொடுத்து விடவில்லை. மாறாக என்ன பண்றாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் உள்ள அதிகாரங்களை கொண்டு, அதில் இருக்க வரம்புகளை கொண்டு இங்க மிக பெரும் ஜனநாயக புரட்சியை நடத்துறாங்க. ஓகே.
அது காரணம் வந்து அவருடைய அந்த கொள்கை தெளிவு. என்ன அந்த ஜனநாயக புரட்சி? ஜனநாயக புரட்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா, புரட்சி ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்குது நீங்க பயன்படுத்துற வார்த்தை. ஜனநாயக புரட்சி ஏன் அது ஜனநாயக புரட்சின்னு ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோசியோ எக்கனாமிக் சேஞ்ச் தட் இஸ் brought without bloodshed. ஓகே, அரசியல் பொருளாதார மாற்றம் என்பது ரத்தம் சிந்தாமல், கத்தியின்றி ரத்தனமின்றி நம்மளுக்கு பெறும்பொழுதுதான் அது ஜனநாயக புரட்சி அப்படின்றார். அதை போன்ற ஒரு மாற்றம் தான் இந்தியாவுக்கு தற்போது தேவை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, மத்தியில் குவிந்திருக்கக்கூடிய அதிகாரத்தை உடைத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாரம் சென்றடைவதற்கான ஒரு வழிவகையும் வந்து செய்யறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண வந்து ஒவ்வொரு முதலமைச்சரும் சுதந்திர தினத்திற்கு கொடியேற்றக்கூடிய ஒரு உரிமையாக இருந்தாலும், இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் தனக்கான திட்டங்களை, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்துணவு திட்டமா இருக்கட்டும், அது காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்திருந்தாலும் அதை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வழிவகைகளை வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் செஞ்சாங்க. அப்போ தனக்கான திட்டங்களை தானே மேற்கொள்ள வேண்டும். தானே மேற்கொண்டால்தான் தன்னுடைய மாநிலத்துக்கான வளர்ச்சியை அவங்க வந்து முன்னெடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு தீர்க்கமான ஒரு பார்வையை மத்திய அரசை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அது மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றக்கூடிய ஒரு உரிமையா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா நமக்கான பள்ளி, நமக்கான சுகாதாரம், இதற்கான திட்டங்களை மாநில அரசு தானே முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். ஏன் தோழர் நீங்க அங்க போறீங்க? சமீபத்தில் பாத்தீங்கன்னா கவர்னர் அவருடைய பிரச்சனையை எடுத்துக்கலாம். கவர்னர் என்ன பிரச்சனை பண்றாரு? கவர்னர் என்ன மசோதாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒப்புதல் வழங்க மாட்டார். அது வந்து இன்னைக்கு வந்து ஏதோ நடந்த ஒரு பிரச்சனை இல்லை. 1962 புருஷோத்தமன் நம்பூதிரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு ஒரு வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, சரத்து 200 வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாட்களுக்குள் இல்லை எத்தனை மாதத்திற்குள் கவர்னர் அவர்கள் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்ட கால வரைய நிர்ணயம் இல்லை. அதனால இதனால எங்களால எந்த கருத்து சொல்ல முடியாதுன்னு அப்ப சைலண்டா இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் போகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் கேரளா போகுது. அப்போ ஒவ்வொரு மாநில கவர்னர்களும் தன்னுடைய அரசியல் மசோதாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்ட மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் வழங்காம இருப்பதற்கு இந்த நீதிபதியோடைய இந்த உச்ச நீதிமன்றோடைய இந்த தீர்ப்பு இருக்கு இல்லைங்களா, எங்களால ஒன்றும் கூற முடியாதுன்னு சொன்ன தீர்ப்பு, இதை காமிச்சிட்டே இருந்தாங்க. அந்த சட்ட விதி 200 அது கால வரம்பு அதை மாற்றியது. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இதே உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. என்ன வழங்கியிருக்கு? ஒவ்வொரு மாநிலத்துடைய கவர்னரும் அதிகபட்சமாக 3 மாதங்கள் தான் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது இதை நீங்க வந்து குடியரசுத் தலைவருக்கும், ஆமா, நீங்க குடியரசுக்கு பரிந்துரை செய்யறீங்களா, அப்ப 3 மாசத்துக்குள்ள கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இல்ல நீங்களே சொந்தமா பரிசீலனை செய்றீங்களா, 3 மாசத்துக்குள்ள கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்படி இல்லையா அதிகபட்சமா உங்களுக்கு 1 மாசம் தான். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட். கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்படாத ஒரு புதிய அம்சத்தை கான்ஸ்டிடியூஷன்ல புகுத்தி இருக்கு. யாரு? உச்ச நீதிமன்றம். இது யாருடைய செயல்பாடு? திமுகவுடைய. ஏன் திமுகவால செய்ய முடியுதுன்னா, திமுகவுக்கு தான் இந்திய கூட்டாட்சியை வளர்த்த எடுத்த அனுபவமும் கொள்கை புரிதலும் அதற்கான தைரியமும் இருக்கு. ஓகே, ஆனா அந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் கேட்டு அதை டைல்யூட் பண்ணிட்டாங்களே. அது பிரசிடென்சியல் ரெஃபரன்சஸ்ன்றது வந்து அந்த டைல்யூட்லாம் இல்லைங்க. குடியரசுத் தலைவர் வந்து அது வந்து ஒரு டவுட் மாதிரி கேட்கலாம், ஆனால் தட் இஸ் நாட் அப்ளிகபிள் அஸ் எ ஜட்ஜ்மெண்ட். அது வந்து ஒரு தீர்ப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த சங்கத்தை தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கேட்கலாமே தவிர அதற்கான விளக்கத்தை சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது அதை ஒரு தீர்ப்பாக கருத முடியாது. ஓகே, அப்ப 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு தான் முழுமையான தீர்ப்பு. அது அதிகாரம். இதை நீங்க பாத்துக்கணும். இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் அவர்கள் உச்ச நீதிமன்றம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தினுடைய அதிகாரத்தில் தலையிடுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் மிசைல் ஆன் தி டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா தீர்ப்பு அமைந்து விட்டது. அதை விடுங்க தோழர், நீங்க வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் அவங்களுடைய அறிக்கை நீங்க பார்க்கணும், பரிந்துரைகள். அப்போ ஒரு நிதி ஆணையத்துடைய முக்கியமான வேலை என்பது என்னன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்படி வரி வருவாயை பகிர்ந்தளிக்க வேண்டும், இதுதான் வந்து அதோடைய முக்கியமான பரிந்துரை. அந்த பரிந்துரையில் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா the states contributing to the GDP, ஒவ்வொரு மாநிலமும் இந்திய தேசிய உற்பத்திக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றது ஒரு அம்சமா இல்ல. ஆனா 16வது நிதி ஆணையத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கான்ட்ரிபியூட்டிங் த ஜிடிபி என்பதை ஒரு முக்கியமான அம்சமாக சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க 16th ஃபினான்ஸ் கமிஷன். இது எப்படி வந்துச்சு? அப்போ முன்னேறிய மாநிலத்துக்கு அதிகமான நிதி உதவியை
மத்திய அரசாங்கம் பண்ண வேண்டும், அவங்களுக்கு அதிகமான நிதியை நம்ம பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற இந்த மாற்றம் இருக்குல்ல, இது மிகப்பெரிய மாற்றம். 15 நிதி ஆணையம் இருக்கு, அதெல்லாம் இல்லாதது 16வது நிதி ஆணையத்துல வந்துச்சு. எப்படி வந்துச்சு? அப்ப நம்மளுடைய திமுகவை சேர்ந்த பினான்ஸ் மினிஸ்டர், திமுக அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயகத்தில் இந்த கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய விவாதங்களை உருவாக்குகிறது. அப்ப 26 பைசா தான் தராங்க. ஒரு விவாதம் கேரளா கிளம்புனாங்க, கர்நாடகா கிளம்புனாங்க. இந்த விவாதம் என்பது என்ன ஆகுதுன்னா, இந்த கூட்டாட்சி தத்துவத்தை மெல்ல 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 அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகுது. அப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்தியா இன்னமும் ஜனநாயகத்தை ஆழப்படுத்த வேண்டும், ஜனநாயகத்தை விரிவுபடுத்த வேண்டும், மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரம் அனைத்து மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றை நோக்கிதான் நகர்கிறது. அந்த நகர்வை தூண்டுவது எது அப்படின்னா, அந்த நகர்வை எடுத்து வைப்பது எது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, ஆனா இத புரட்சி அப்படின்ற அந்த வரையறைக்குள் இதை மீண்டும் வைக்க முடியுமா? இது ஒரு மெல்ல மெல்ல நிகழ்கின்ற ஒரு சீர்திருத்தம் அப்படிதானே. நீங்க இதை புரட்சின்னு நம்ம சொல்றோம், ஜனநாயக புரட்சி நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அதிகப்படியான அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒன்றிய அரசுக்கு தான் அதிகப்படியான அதிகாரம் இருக்கு, மாநில அரசுக்கு இல்லை இல்லையா? அப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் இருமுறை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை குடியரசுத் தலைவருடைய ரூல்னால என்ன இருக்கு, கலைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்து நாங்க அஞ்சறது கிடையாது. இதை பார்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு விவாதத்தை இந்திய அளவில் உருவாக்குவதற்கும் பேசுவதற்கும் ஒரு மிகப்பெரிய தைரியம் வேண்டும், அரசியல் தெளிவு வேண்டும். அப்போ இது எல்லாத்தையும் கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப தெளிவா இந்திய அரசியலமைப்பு சாசனம் நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரங்கள் கூட வரம்புக்குள் அதை செய்து காட்டியிருக்கு. அதனாலதான் நம்ம டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் சொல்றோம். ஆனா மாநில சுயாட்சி அப்படின்ற அந்த முழக்கம் இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழு அமைத்து கலைஞர் 1970களினுடைய ஒரு தொடக்கம் அப்ப இதை முன்வைக்கிறாரு. அது சட்டமன்றத்திலையும் விவாதிச்சு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அதற்கு பிறகு மீண்டும் இப்ப இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகும் மீண்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே திமுக முதலமைச்சர், அவர் மீண்டும் அந்த மாநில சுயாட்சி முழக்கம் அப்படின்னு மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்யற ஒரு கமிட்டி அமைச்சு மீண்டும் அதை செய்யறாங்க. அப்ப இது அவங்க முன்வைத்த மாநில சுயாட்சி அப்படின்ற முழக்கத்தை அவங்க பெரிய அளவுல அச்சீவ் பண்ணல அப்படின்றதான காட்டுது. அப்படி இல்லைங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்த இந்தியாவுடைய ஜனநாயகம் என்பது அது விரிவுபடுத்தி கொண்டே போயிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களும் சரி, அது கூட்டாட்சி தத்துவமா இருந்தாலும் சரி, அடுத்த படிநிலை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அதற்கு நேர் எதிரான ஒரு சக்தி உருவாகிக்கிட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக பெரும் ஒரு இடியாக வரப்போட ஒரு செய்தி இருக்கு. அது என்ன செய்தி இருக்கு அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2011க்கு அப்புறம் நம்ம இதுவரையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணல. ஆமா, 2026 தான் பண்ண போறோம். அப்போ ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்பும் என்ன நடப்பாங்க அப்படின்னு கேட்டா, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன், அதாவது தொகுதிகள் மறுவரையறை பாத்தீங்கன்னா ஆணையம் உருவாக்கப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் தொகையின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, தொகுதிகளை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க. இதை பத்தி முன்னாள் தேர்தல் ஆணையர் ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். கட்டுரை எழுதியிருக்காருன்னா குரேஷி அவர்கள், திரு குரேஷி அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். என்ன கட்டுரை, அந்த கட்டுரையில என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, அவரு ஒரு யூகத்தை கொடுக்குறார், ஒரு ப்ரொஜெக்ஷன் இல்லையா? என்ன ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாருன்னா, மக்களவையில் 545 சீட்டு இப்போ இருக்கு நம்மளுக்கு. இப்போ இந்த 540 சீட்டு 888 சீட்டாக உயர்த்தப்படும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு அதிகப்படியான லோக்சபா மக்களவை சீட்டு போயிடுது, குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு கம்மியான சீட்டு போகுது. அதாவது என்ன சொல்றாரு, இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் ஒன்று சொல்றாரு, திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு மாநிலத்துக்கும் எந்த ஒரு மக்களவை தொகுதியும் குறைக்கப்படாதுன்னு சொல்றாரு. அவர் சொல்றது உண்மைதான். ஆனால் தமிழக மக்களுக்கு ஒரு மிக பெரும் இடியாக ஒரு விஷயம் இருக்குங்க, எதிர்வரும் காலத்தில் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 2027 அது வரப்போகுது. அது என்ன அப்படின்னா, நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஷேப்பிங் அண்ட் ஷேரிங் ஆஃப் பவர்ஸ். அரசியல் என்பது அதிகார பகிர்வே அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு வாதமா இருக்கு. அப்போ நீங்க பார்க்கணும், இந்தியாவுடைய அரசியல் அதிகாரத்துடைய மையமா எது இருக்கு அப்படின்னா, இந்தியாவுடைய மையமாக பாராளுமன்றம் இருக்கு, மாநிலத்துடைய மையமாக சட்டமன்றம் இருக்கு.
இப்போ 2011 அப்புறம் இதுவரையிலும் என்ன பண்ணல, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. அப்ப 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. நடத்தின உடனே என்ன ஆகும், தொகுதி மறுவரையறை ஆணையம் அமைக்கப்படும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ், மக்களவையா இருக்கட்டும், அது ராஜ்யசபாவா இருக்கட்டும், மேலவையா இருக்கட்டும், மக்களவையா இருக்கட்டும், நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறோம்ன்றத பரிந்துரை செய்ய போறாங்க. ஓகே. இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் இருக்குன்னா, 1971 அப்புறம் இந்த மக்களவைக்கான மாநிலங்களவைக்கான தொகுதி வரையறை என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எத்தனை வந்து பாத்தீங்கன்னா எம்பிக்களை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் என்பதை மறுவரையறை பரிசீலனை செய்யவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அப்பொழுது இந்திரா காந்தி அவர்கள் என்ன நினைத்தாருன்னா, இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் கருவுறுதல் விகிதம் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அப்போ எல்லா மாநிலங்களும் கடுமையாக நீங்க என்ன பண்ணுங்கன்னா கரு உருவாகுதல் விகிதத்தை வந்து குறைங்க, குடும்ப கட்டுப்பாடு. ஆமா, குடும்ப கட்டுப்பாடை பண்ணுங்க, மக்கள் தொகையை குறைங்க. அப்ப 2001 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திருப்பி இந்த தொகுதி மறையறை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது, தென்னிந்திய மாநிலங்கள் இதை சிறப்பாக செயல்படுத்தி தன்னுடைய கரு உருதல் விகிதத்தை வந்து ரொம்ப கம்மியா ஆக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு 1.78%, கேரளா வந்து பாத்தீங்கன்னா 1.79%. ஆனால் சில வட மாநிலங்கள், பீகார் வந்து பாத்தீங்கன்னா 3% இருக்கு, உத்தரப்பிரதேஷ் வந்து பாத்தீங்கன்னா 2.79% இருக்கு. அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையில் அதிகப்படியா இருக்கிறாங்க. தென்னிந்திய மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் இவங்கெல்லாம் மக்கள் தொகையில கம்மியா இருக்கிறாங்க. இப்போ நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதியை மறுவரை செய்யும் பொழுது என்ன ஆகும், குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு அதிகப்படியான சீட்டு போயிடும் இல்லையா? அப்போ பாருங்க, குறிப்பா வந்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து யூபிக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 சீட் இருக்கு. இப்போ அது எத்தனை மாறப்போகுதுன்னா 151 மாறப்போகுது. 151 இடங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு. ஆமா. பீகாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 இடங்கள் இருக்கு, அது 82 இடங்களா மாறப்போகுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 39 தொகுதி இருக்கு, இது 53 தொகுதியா மாறப்போகுது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு வந்து 20 தொகுதிகள் இருக்கு, அது 23 தொகுதிகளா மாறப்போகுது. அப்ப இதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் எந்த மாநிலத்துக்கும் நாங்க என்ன பண்ண போறதில்ல, நம்பர் ஆஃப் சீட்ஸை குறைக்க போறது இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா திரு குரேஷி அவர்கள் எழுதிய கட்டுரையில் அவர் என்ன சொல்றாரு, இவ்வாறு ஒவ்வொரு மாநிலத்துக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸை அதிகப்படுத்தப்பட்டாலும் விகிதாச்சார அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவு பிரதிநிதித்துவம் படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு 7.2 6 குறைகிறது. ஓகே. சீட்ஸ் இன்கிரீஸ் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் ஆனா டோட்டல் ப்ரொபோர்ஷன் மொத்த விகிதாச்சாரத்துல கம்மியாகுது. அதே போல கேரளா பாருங்க, 3.7 இருந்து 2.6 என்ன ஆகுது, குறையுது. அப்போ பாத்தீங்கன்னா 1990 அப்புறம் இந்தியாவில் அமைந்த அனைத்து ஆட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சிகளா இருக்கு. அப்போ இந்த மாதிரியான தமிழ்நாடு, கேரளா போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் தன்னுடைய விகிதாச்சார அடிப்படையில் மக்களவையில் வந்து மாநிலங்களவையில் வந்து தன்னுடைய ரெப்ரசன்டேஷன் குறையும் பொழுது அது மிகப்பெரிய ஃபார்முலா சேஞ்சை கொண்டு வரும், அரசியல் பகிர்வில் அதிகாரப்படைவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லி யார் சொல்றா, குரேஷி சொல்றாரு. என்ன மாதிரியான தாக்கம்னு சொல்றீங்க? என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளாம் அதிகாரம் மட்டும் போயிருவோம். நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்னா, இப்ப இந்த உத்தரப்பிரதேஷ் மற்றும் பீகார் இந்த 2 மாநிலங்கள் மட்டும் சேர்ந்தாலே போதும் 26% மேலான ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க என்ன பெறாங்க, மக்களவையில வந்து ஒரு வலிமையை பெற்றுறாங்க. 26% மேல ஓகே இடங்களை பிடிச்சிடுறாங்க. அப்போ தென்னிந்திய மாநிலங்களுடைய தயவு என்பது அவங்களுக்கு தேவையே இல்லை. முன்னாள் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி என்ன சொல்றாரு, 888 தொகுதிகள் வந்து அதிகப்படுத்தினாலும் இந்த 2 மாநிலங்கள் மட்டுமே, எது யூபி மற்றும் பீகார், இந்த 2 மாநிலங்கள் சேர்ந்தால் மட்டுமே கிட்டத்தட்ட 26% மேற்பட்ட இடங்களை வந்து அவங்களே அந்த மாநிலங்களே பெற்றிட முடியும். அப்போ மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு தென்னிந்திய மாநிலங்களுடைய தயவு என்னது நமக்கு தேவையில்லை. இப்ப புரியுதா அதிகார பகிர்தல் என்பது எதை சொல்றாங்க அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயத்த சொல்றாரு,
ராஜ்யசபால சில மாற்றங்களை நீங்க கொண்டு இதுவே வரணும். 233 தொகுதி வந்துருதே. இப்ப மொத்தம் 888ன்னா இதுவே இந்த 2 மாநிலமே 233 தொகுதி வந்துருது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அதே அந்த ஏற்கனவே சொல்லப்படுற கவுபெல்ட்டை வச்சு இந்தியாவை ஆண்டுலாம். யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இதை வச்சு இந்தியாவை டீல் பண்ணிடலாம். அதே போல என்ன சொல்றாங்க, இந்தியாவில் சிறந்த ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்றால், குறிப்பாக கூட்டாட்சி தத்துவம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் ராஜ்யசபா ராஜ்யசபா என்பதுதான் கூட்டாட்சியினுடைய தலைமை பீடமா இருக்கு. ஃபெடரல் ஹவுஸ் அது. அப்போ அதுல சில மாற்றங்களை நீங்க கொண்டு வர வேண்டும். என்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும்? அமெரிக்கா பாராளுமன்றத்தில் என்ன மாதிரியான பிராக்டிசஸ் இருக்கோ அதை நீங்க பின்பற்ற வேண்டும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கலிபோர்னியா மாகாணம் இருக்கு. கலிபோர்னியால பாத்தீங்க அப்படின்னா 3,90,00,000 மக்கள் வந்து இருக்கிறாங்க. இங்க கலிபோர்னியால அவங்களுக்கும் 2 சீட்டு தான். வயோமிங்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 சீட் தான். ஆனா இந்தியாவில் பாருங்க, கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 31 சீட் ராஜ்யசபாக்கு. ஆனா சிக்கிமுக்கு 1 சீட். இப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த ஜனநாயகம் என்பது சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் மாநிலங்களை 3ஆ பிரிச்சிருங்க. பெரிய மாநிலங்கள் அவங்களுக்குலாம் 15 ராஜ்யசபா சீட்டு, நடுத்தர மாநிலங்கள் 10 சீட்டு, சிறிய மாநிலங்கள் 5 சீட்டு. இதே போல ஒரு மிகப்பெரிய அதிகார பகிர்வை நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஒர்க் அவுட். அதை நீங்க தான் என்ன பண்ணணும், செய்யணும். அதை நீங்க தான் வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை செய்வதற்கு இந்தியாவில் எந்த கட்சிக்கு மிகப்பெரிய அனுபவமும் கொள்கை தெளிவும் இதற்கான தைரியமும் இருக்கு? இதை பற்றின விவாதங்களை அன்காம்ப்ரமைசிங்கா விட்டு கொடுக்காமல் பேசி இந்த அதிகார பகிர்வை தமிழ்நாட்டு மக்களுக்கு பெறுவதற்கான ஒரு தலைமை பண்பு யாருக்கு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. குறிப்பா அதை நிரூபித்து காட்டுக் கொண்டிருக்கிறார் தற்போதைய முதல்வர் அவர்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். பார்த்தீங்கன்னா அதற்கான முன்னேற்பாடை செய்துவிட்டார். எப்படி? அப்போ 1970 டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து எப்படி வந்து PV ராஜமன்னார் கமிட்டியை வந்து அமைத்து மத்திய மாநில உறவுகளை பற்றி ஒரு அறிக்கை உருவாக்கி அதை தாக்கல் செய்தாரோ, அதே போல நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் குரியன் தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழுவை அமைத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய, ஒன்றிய அரசினுடைய, மாநில அரசினுடைய உறவுகளை பற்றி ஒரு பரிந்துரையை வந்து கொடுத்திருக்கார். அந்த பரிந்துரையில் பார்த்தீங்கன்னா திருப்பி எப்போ வந்து இந்த தொகுதிகள்லாம் மறு வரையறை செய்ய வேண்டும் என்றால் எல்லா மாநிலங்களும் சமமான கருவுருவாதலை நோக்கி போகும் பொழுது 2126 தான் அதை நீங்க பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். 2126ஆம் ஆண்டு. ஆமா. ஆக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, தென்னிந்திய மாநிலங்களுக்கு இந்த பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிய அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இன்றைய அளவில் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் தான். இப்ப இந்த இடத்துலதான் இன்னொரு கேள்வி வருது. இப்ப தொகுதி மறுவரையறை அதற்கு அடுத்து இன்னொரு விஷயத்த பாஜக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழு அதுக்கான காலத்தை நீட்டி வழங்கி இருக்குது ஒன்றிய அரசு. அது என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கி அந்த மசோதாவையும் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அது குறித்து சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கட்டுரைய ஹிந்துலன்னு நினைக்கிறேன் ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்து எழுதுறாரு. அவர் வந்து சொல்றாரு, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதோட நான் இதை பொருத்தி பாக்குறேன். இப்ப டீலிமிட்டேஷன் வருது, அடுத்து என்ன வரப்போகுதுன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது அப்படின்றது. இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி முதல்வர் அந்த கட்டுரையோட தலைப்பு என்னன்னா, நோயை விட தீர்வு வந்து மிக மோசமா இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரையோட தலைப்பு. அதுல பல அம்சங்களை குறிப்பிடுறாரு. குவாசி பிரசிடென்சியல் மாடல், ஒரு அரை குடியரசு தலைவர் தலைமையிலான ஒரு ஆட்சி அந்த மாதிரி வந்து அமையும். கவர்னன்ஸ் டெட் ஜோன் வந்து உருவாக்கும். இப்படி பல விஷயங்களை வந்து அதுல முதல்வர் வந்து குறிப்பிட்டு காட்டுறாரு. இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அது என்ன, அது ஒரு அதிபர் ஆட்சி நோக்கியா இல்ல முதல்வர் குறிப்பிடுற விஷயங்கள் என்ன? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒன்றியத்தில் ஆளக்கூடிய தேசிய கட்சியான பிஜேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கிறாங்க. ஓகே. இருந்தாலும் ஏன் கங்கணம் கட்டி கொண்டு தமிழ்நாட்டுக்குள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கடுமையான சலிக்க 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 வந்து பாத்தீங்கன்னா ஏன் கடுமையான முயற்சியை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய அரசியல் ட்ரெண்ட் செட்டர், இந்தியாவில் இருக்கக்கூடிய
த வைப்ரேஷன் ஆஃப் த பாலிடிக்ஸை வந்து நிர்ணயம் செய்வது எதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டுரையில் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயங்கள் 3 விஷயங்களை வந்து முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. முதல் விஷயம், இது பிராக்டிகலி இம்பாசிபிள். இதே போன்ற ஒரு முயற்சியை இந்தோனேசியாவில் செய்தார்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் மிகவும் கடுமையான சிரமங்களுக்கு உட்பட்டு பல அரசு அதிகாரிகள் இறந்து விட்டாங்க. கிட்டத்தட்ட 900க்கு மேற்பட்ட அரசு அதிகாரிகள் அந்த முயற்சியில் இறந்துட்டாங்க. அப்ப அந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, ஐயோ இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் 2029 தேர்தலில் தயவு செய்து பண்ணிடாதீங்க. இதே போல ஒரு முயற்சி என்பது சாத்தியமற்றது என்று ஆஸ்திரேலியாவில் சொல்லிட்டாங்க. இதே போல ஒரு முயற்சி என்பது சாத்தியமற்றது, அதுல பெருசா எந்த பலனும் இல்லைன்னு சொல்லி ஜெர்மனில சொல்லிட்டாங்க. அது எல்லாத்தையும் ரொம்ப அழகா. கனடா. ஆமா. இப்போ நீங்க ட்ரம்ப் எடுத்துக்கோங்க. ட்ரம்ப்புடைய அமெரிக்காவில் 2 முறை நீங்க பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? அங்க இருக்கக்கூடிய செனேட்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ட்ரம்பினுடைய இந்த போருக்கு எதிராக பேசுறாங்க. ஆனா திரு ட்ரம்ப் அவர்கள் பாத்தீங்கன்னா நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற. ஆமா, எனக்கு கியூபா வேணும். இதுதான் பிரசிடென்ஷியல் சிஸ்டம். பிரசிடென்ஷியல் சிஸ்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தான் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நான் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டதுதான் பிரசிடென்ஷியல் சிஸ்டம். ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில் விபத்தா இருக்கட்டும், அடுத்த நாளே எம்பிக்கள் போய் பாராளுமன்றத்தில் அந்த அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும், பிரதமர் பதில் சொல்ல வேண்டும். ஆக இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்பது பாராளுமன்ற அமைப்பில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த முறை என்பது என்ன ஆயிடும்னா, கிட்டத்தட்ட குவாசி யாருமே வந்து மினிஸ்டர்ஸையோ யாருமே வந்து பிரதமரையோ கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து இது கொண்டு போயிடும் அப்படின்றதான் ஒரு என்ன பண்றாரு, ஹைலைட் பண்றாரு. இதுல ஆனா டீலிமிட்டேஷனே கிட்டத்தட்ட அப்படிதானே போயிடும். இதுல இப்ப இருக்கிற ஜனநாயகத்திலேயே மோடியை கேள்வி கேட்க முடியல, அவர் அவைக்கு வந்து வர்றது இல்ல, எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்படியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. அப்படி 150 பேரை சஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அவர் இனி பதவி காலம் முடிந்தாலும் அவர் மீது எந்த ஒரு வழக்கும் தொடர முடியாது அப்படின்னு ஒரு இம்யூனிட்டியை வந்து அவருக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க டீலிமிட்டேஷன் வந்தாலே அது இன்னும் ஒரு பயங்கரமான மெஜாரிட்டி கிடைக்கும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது வந்து எதுவுமே அங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தியரியே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜனநாயக குரலை நெரிப்பது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பாருங்களேன், ஒவ்வொரு பிராந்திய கட்சியும் எந்த அரசியல் மாநில கட்சிகள் அதான் மாநில கட்சிகளும் எந்த அரசியலை முன்னெடுக்கிறது, அந்த மாநில மக்களுடைய தேவை அதை முன்னெடுத்து செல்கிறது. அப்படித்தானே? அப்போ மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் வரும்போது இந்திய தேசிய அளவில் நமக்கு தேவைப்படுற அம்சங்கள் என்பது வேற இருக்கும், மாநிலங்களவில் நம்மளுக்கு தேவைக்கூடிய விஷயங்கள் என்பது வேற இருக்கும். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட தேவையை முன்னிறுத்தி வரும். அப்போ என்ன ஆகுது, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தியரி என்ன பண்ணும்னா, இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்குமான பகுதி சார்ந்த கோரிக்கைகள் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை அதை பத்தி எல்லாம் பேச முடியாது. தேசத்து அளவுல ஏதாவது 2-3 விஷயத்தை பத்தி தான் பேசணும். அப்ப என்ன ஆகும், இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக தேவைகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு ஏதோ குறிப்பிட்ட 2 பிரச்சனை தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனையாக முன்னிலை பெறும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இது திருத்திட்ட குவாசி பிரசிடென்ஷியல் சிஸ்டம் மாதிரி போயிடும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அதே அதிபராட்சி அப்படின்னு அதிபராட்சி மாதிரி அது போயிடும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க, அதுல ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் வந்து நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் அதனுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர். ஆமா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, we need accountability, we need responsibility. மத்தியில் ஆளக்கூடிய அரசு நீ 1 மாசமா ஆட்சி செய், இல்ல 5 ஆண்டுகள் ஆட்சி செய், இல்ல 2 ஆண்டுகள் ஆட்சி செய், எனக்கு வந்து பொறுப்புமிக்க அரசாகவும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அரசாங்கம் இருக்க வேண்டும். அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் ஸ்டெபிலிட்டி. எனக்கு ஸ்திரத்தன்மை வாய்ந்த அரசு உருவாகதை விட பொறுப்புள்ள மற்றும் மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அரசு தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவுல தான் ஒரு கட்சி வந்து என்ன பண்ணுதுங்க, ஆட்சி அமையுது இல்லையா? அப்போ பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியா முழுவதும் தேர்தல் நடக்குது. இப்போ ஒரு 4-5 மாநிலத்துல எந்த கட்சியும் ஆட்சி பெரும்பான்மை அடையவில்லை. அப்போ நீங்க திருப்பி 5 வருஷம் வெயிட் பண்ணுவீங்களா?
ஒரே நாடு ஒரே தேர்தல் வரவங்களையும் வெயிட் பண்ணுவீங்களா? அப்போ வெயிட் பண்றவங்களையும் நீங்க பிரசிடென்ட் ரூல போடுவீங்களா? வெயிட் பண்றவங்களையும் நீங்க கவர்னர் ரூல போடுவீங்களான்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அப்ப என்னன்னா, அடுத்த கட்ட அதிகார பகிர்வுக்கான ஜனநாயக போராட்டத்தை இப்பவே முன்னெடுத்து விட்டார் நம்மளுடைய முதல்வர். இப்ப 5 ஆண்டு இருக்குது. இப்போ ஒரு 1 நேஷன் 1 எலெக்ஷன் வந்துச்சுன்னா இப்ப 5 ஆண்டு இருக்குது. இப்ப 2 ஆண்டுலயே ஒரு ஆட்சி கவுந்துருது. மீதி 3 ஆண்டு என்ன செய்வாங்க? ஆமா, 3 ஆண்டு வந்து கவர்னரை போட்டுருவோம், பிரசிடென்ட் போட்டு. ஏன்னா ஒன்னாதான் எலெக்ஷன் நடக்காதா? அதுதான் ஒரே நேஷன் 1 எலெக்ஷன். என்னங்க, எல்லாருக்கும் சேர்த்து ஒரே எலெக்ஷன் தான் நடத்தணும், நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும். அப்ப அதுதான் சொல்றாரு. அப்ப இது இந்திய அரசியலமைப்பு சாசனம் முன்னிறுத்தக்கூடிய அமைப்புக்கு எதிராக இருக்கு மற்றும் இட் இஸ் இம்பிராக்டிகல், இது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. ஆனா பாஜகவும் ஒன்றிய அரசும் மீண்டும் மீண்டும் பிரச்சாரம் பண்றது என்ன அப்படின்னா, இது வந்து செலவீனங்களை குறைக்கிறது. இதெல்லாம் எப்ப பார்த்தாலும் எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, இது காசு எவ்வளவு ஆகுறது, எவ்வளவு அதிகாரிகளை பயன்படுத்துவது, அதே போல அப்பப்ப தேர்தல் நடத்தை விதிமுறைகள்னு அமலானா எப்படி நலத்திட்டங்களை பண்ணுவது அப்படின்னு டிமானிட்டைசேஷனுக்கும் இப்படியான நோக்கங்களை வைத்தாங்க. அது அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்திய எலெக்ஷனுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு வந்து பாத்தீங்கன்னா 0.2% ஆஃப் த ஜிடிபி. ஓகே, பெரிய அளவுலாம் செலவுலாம் இல்லைங்க, 0.2% ஆஃப் த ஜிடிபி. அப்போ இயல்பா நம்ம இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கான ஜனநாயக தத்துவம் எதுவோ, இந்திய அரசியலமைப்பு சாசனத்துடைய அடிப்படை கட்டமைப்பு எதுவோ, அதை தான் எவ்வளவு பெரிய செலவானாலும் நம்ம உயர்த்தி பிடிக்கணுமே தவிர, செலவுக்காக மிக உயர்ந்த அரசியல் கருத்துக்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 4500 கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அப்போ இந்த 0.2% செலவை கணக்கு காட்டி இந்தியாவுடைய இந்திய அரசியலமைப்பு சாசனம் முன்னிறுத்தக்கூடிய உயர்ந்த அரசியலான ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சித்துவம், இதை நீங்க வந்து நிறுத்திக் கொள்வீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி இதுல இருக்கிறது. பாஜக வெறும் எலக்ட்ரோல் பாண்டுல தேர்தல் நிதி பத்திரத்துல வாங்கினதே 8200 கோடிக்கு மேல. அதை வச்சு 2 தேர்தல். இப்போ ஏன் வந்து இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ராஜ்நாத் சிங் இதை புகழ்ந்தார். அப்ப இதுல வந்து நிறைய டிஃபரன்சஸ் இருக்குன்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஏன் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறது அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, இப்ப நீங்க பாருங்க, இந்தியாவில் நிறைய முதலாளிகள் இருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு சில முதலாளிகள் குரோனி கேபிட்டலிஸ்ட் அப்படின்றவங்க யாருன்னா, அரசினோடு பின்னி பிணைந்து தன்னுடைய வியாபாரத்தை பண்றவங்க. யார சொல்றேன்னு தெரியும், யார சொல்றேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதானி, அம்பானி. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க எல்லாம் மோனோபோலிட்டிஸ்டிக் கேபிட்டலிஸ்டா மாறுறாங்க. மோடி தான் ஆஸ்திரேலியாவுக்கு அவரோட பிளைட்ல கூட்டு போய் ஆமா நிலக்கரி சுரங்கத்தை வாங்கி தராரு. அதாவது அதை நீங்க எப்படி பார்க்கணும், இந்திய அளவில் இவர்கள் மட்டும்தான் தொழிலை பயணம், வேற எந்த முதலாளிகளும் தொழில் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மிக பெரும் கொள்கை கோட்பாடை உடையவங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒவ்வொரு மாநிலமும் தன்னிச்சை அதிகாரங்களை அதிகமாக பெறும்பொழுது அது இவர்கள் தொழிலுக்கு தான் என்ன ஆகுது, வர வரும். ஒவ்வொருத்தரும் கண்டிஷன் போடுவாங்க. முன்ன கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அப்போ திரு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இது வெறும் சட்டமன்றத்துக்கான தேர்தல் இல்லை. இந்தியாவில் அடுத்த கட்ட ஒரு அரசியல் பகிர்வை நோக்கி நாம் செல்ல இருக்கிறோம். அந்த அரசியல் பகிர்வை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்தியல் மோதல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது ஒரு கொள்கை மோதல் என்று தான் சொல்ல முடியும். அப்போ இந்திய மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு தேர்தலை தான் நம்ம சொல்லணும். ஒருவேளை இதில் திமுக தோற்றா வேற யாரும் இதை எழுப்ப மாட்டாங்களா? வேற யாரும் எழுப்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் திமுக மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, பினராயி விஜயன் இருக்காரு, சித்தராமையா இருக்காரு, ஏன் யாருக்குமே அந்த பார்வை இல்லையா? அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்தியாவில் இந்த கூட்டாட்சிக்கான அடுத்த கட்ட நகர்வை எந்த கட்சி முன்னெடுத்து சென்றதுன்றது நீங்க பாருங்க வரலாற்றுல, இல்லீங்களா? அப்போ அந்த வரலாற்றை நீங்க வந்து பார்க்கும்போது அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தனித்துவம் நிற்கும். விஜய்க்கு இதுதான் விடையா? விஜய்க்கு இதுதான் விடை. ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக ஒரு விரிவா இந்த தேர்தலினுடைய முக்கியத்துவம் குறித்து விளக்கி பேசியதற்கு ரொம்ப நன்றி தோழர்.